ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஓப்பனிங் சாங் மாறினதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதுக்கப்புறத்தில் இருந்த ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவோ அதே நேரத்தில் சூப்பராகவோ போக ஆரம்பிக்கும். சில விஷயங்களை இவங்க இதில் இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க, பட் நான் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 13. ரோஸ்கார்ட் அகாடமியில் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. ஸோ ரோஸ்கார்ட் ஃபுல்லுமே அந்த ஃபெஸ்டிவலுக்காக ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவலில் அகாடமியில் இருக்கிற பசங்களுக்கு காம்படிஷன் நடக்கும் அண்ட் இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாபோ கிடைக்கும். நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸும் ஃபெஸ்டிவலுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இது ஒரு ஜாப் ஹண்டிங் ஃபெஸ்டிவலா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் கடையில் நிறைய கூட்டம் வருங்கிறதுனால எக்ஸ்ட்ரா சப்ளைக்கு ஆர்டர் போட்டுக்கான்னு ஷீக்கி சொல்கிறான். மார்க்கெட்டோ ஃபெஸ்டிவலுக்கு ஏன் கூட பாப்பான்னு சொல்லவோ மியா டோமாவே கூட போய் நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க ரொம்ப போர்பான் லோட்டோ சொல்லவும் என் கடை வேலையில் நான் இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்கேன், அவங்க கூட விளையாடலாம் டைம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் சரி நான் டிஸ்டர்ப் பண்ணலாம். லோட்டோ அங்கேருந்து போயிருந்தான். லோட்டோ ஃபெஸ்டிவலுக்கு ஃபால்ஸான ஒரு நேம் வச்சுட்டு வர போறானா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பாஸ்ட்ல அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டு அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா தெரிஞ்சுக்கிட ஆர்வமா இருக்கேன்னு ஷீக்கி சொல்றான். ஹோலி சர்ச்சில் இருந்து ஒரு பர்சன் நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்காங்க. நாஷினாய் ஒரு டெம்பிள் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லி சிம்பிளை காமிக்கவும் நான் கோசுனாக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களால பேச முடியாது, அது ஒரு கர்சன் கேட்கவும் ஆமா அது ஒரு கிரானிக் கண்டிஷன் நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க கடையில இருக்க பொருட்கள் எல்லாம் ரொம்பவே சீப்பா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கவும் நல்ல வேலை இது காட சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பணம் எதிர்பார்த்து வந்திருக்கான் போல, சரி பிரச்சனை தேவையில்ல பணத்தை கொடுத்து இவனை சைலண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஃபெஸ்டிவலுக்கு உங்க கடையில் இருக்கிற சப்ளை எல்லாத்தையும் எங்க டெம்பிள் பார்த்துக்கிடும், பட் ஒரு கண்டிஷன் உங்க மெடிசனோட ப்ரொடக்ஷன் மெத்தடை நீங்க எங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லவும் பட் ஏன் ப்ரொடக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எனக்கு எதிராக நீங்க வியாபாரம் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் நம்ம ஹீரோ கேட்கறான். நம்பிக்கை தானே எல்லாம் கோசனோகா அப்படின்னு சொல்லி ஷினாய் சொல்றான். பிரீவேஷ் பிசப் திடீர்னு இறந்து போயிட்டாரு, கண்டிப்பா ரோனா தான் அவனை கொண்டிருப்பா, டெம்பிளுக்கும் ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்க்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகே நான் உங்க ஆஃபரை ஏத்துக்கிறேன், என் ப்ரொடக்ஷன் மெத்தடையும் சொல்லித்தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நாளைக்கு மதியம் டெம்பிளுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவோ ஷீக்கியோ போறாங்க. அந்த கேவலமான காடஸ்க்கு இவ்வளவு பெரிய டெம்பிளா நம்ம ஹீரோ பாக்குறான். மத்தவங்க காடஸ் ஒரு மதர்லி ஃபிகர் நல்லவான் தானே நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போறேன். அங்க இருக்கிற ஹை பிரீஸ்டஸ் வரவோ எல்லாருமே தலை குனிஞ்சு தான் நிக்கிறாங்க. டெம்பிளுக்கு நீங்க ஒத்துழைச்சு போறது நாங்க பாராட்டுறோம், முடிஞ்ச அவங்களோட அந்த கிரானிக்கல் அந்த கார்ஸ் சரி பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரீஸ்டஸ் கிளம்பவும் நம்ம ஹீரோ மட்டும் தலையை தூக்கிட்டான். பட் மத்தவங்க எல்லாம் குனிஞ்சிருக்காங்க. பிரீஸ்டஸ் முன்னாடி இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிறாதீங்கன்னு சொல்லுவோம். எனக்கு அது தெரியாதுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு மெடிசனை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அவங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும்னு ஷினாய் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். எவ்வளவு நாள் மெர்ச்சண்டா இருக்கீங்கன்னு கேட்கவும் 3 வருஷம் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பெருசா வந்தீங்கன்னு கேட்கவும் ரெம்பிராண்ட் ட்ரேடிங் கம்பெனி எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அவர் தான் எனக்கு பிசினஸ்ல நிறைய என்ன சொல்லி கொடுத்தாரு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அவர் டெம்பிள் கூட கோஆபரேட்டிவா இருக்க ஒத்துக்கிடல, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் ஒத்துக்கிட்டீங்களேன்னு சொல்லவும் அவர் பொண்ணுங்களுக்கு அப்படி ஆன உடனே அவருக்கு காடஸ் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ அதனால தான் அவர் பொண்ணுங்களை நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்களான்னு கேட்கவும் இவனுக்கு எப்படி அதை பத்தி தெரியும், அப்ப என்ன பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோவோ ஷீக்கியோ போனதுக்கு அப்புறம் அந்த பிரீஸ்டஸ் அங்க வர அவன் சொல்லி கொடுத்த அந்த ப்ரொடக்ஷன் மெத்தட் நம்ம அதை பண்ணோம்னா 50% தான் அது சக்சஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படியே அது சக்சஸ் ஆனாலும் நம்ம அதை தயாரிக்கிறதுக்கே நிறைய காசு ஆகும். கோசனோகாவை விட 100 மடங்கு அதிகமான காசுக்கு தான் இதை நம்மளால விற்க முடியும். அண்ட் ப்ரொடக்ஷன் மெத்தடும் அவ்வளவு சிம்பிள் இல்ல அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்லவும் ஷினாய் வந்து ஷாக் ஆகுறான். அவன் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அவன் அசால்ட்டா அதை பிளாக் பண்ணிட்டான். அவன் பார்க்க இன்னசென்ட்டா தெரியலாம், பட் அவன் இன்னசென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்டஸ் சொல்றா. லிசன் மணியை நீங்க தோக்கடிச்சிருவீங்களான்னு ஜின் கேட்கவும் அதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர்னு ஐரிஸ் புலம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க வந்து அதை பாக்குறான். எவ்வளவு நேரமா அவ இஷ்டத்துக்கு வாய் விட்டுட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வாழைப்பழ ஜூஸ் தர நம்ம ஹீரோ சொல்லவோ ஆக்வாவோ போட்டு கொடுத்துருதா, எனக்கு சில மேஜிக் ஸ்பெல்ல சொல்லி தாங்களே அப்படின்னு சொல்லி ஜின் கேட்கறான். அதெல்லாம் எனக்கு ஒரு சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லி எரிஸ் வந்து ஓவரா பேசிட்டு இருக்கவோ உன்னை கடையை தானே பாத்துக்கிட சொன்னோம், அவனுக்கு தேவையில்லாத சொல்லி கொடுக்க சொன்னோம். நம்ம ஹீரோ வந்து பிடிக்கவே என்ன மன்னிச்சிருக்கேன் யங் மாஸ்டர் அப்படின்னு வா சொல்றா. ப்ளீஸ் இந்த வாழைப்பழ ஜூஸ் எனக்கு வேணும்னு வா சொல்லவோ இது அவனுக்கு பனிஷ்மெண்ட் நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் ஜின் மத்தவங்களுக்கு தெரியாம சீட்டிங்கா நிறைய ஸ்பெல்ல கத்துக்கிடணும்னு நினைச்சேன்னா என் கிளாஸ்க்கு வர்றதை ஸ்டாப் பண்ணிரு புரிஞ்சுதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எஸ் சார் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றதை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு போகவும் அசாசின் கில்ட் ஆளுங்க தான் வந்து இவனை அட்டாக் பண்ண ஆள் அனுப்பி வச்சிருக்காங்க. மானா மேட்டரை யூஸ் பண்ணி அசால்ட்டா நம்ம ஹீரோ எல்லாரையும் அட்டாக் பண்றான். இந்த அசாசின் தானே என்ன டீச்சர் கிரவுண்ட்ல வந்து அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்ன பழிவாங்க வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். கிரேட்டர் டிராகன் மீட்சுரோகியோட ஸ்கேல்ல இருந்து செய்யப்பட்ட இந்த பிளேடு இந்த தடவை ஒன்னால அதை உடைக்க முடியாது அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோவோட மானா மேட்டரை அவனால கொஞ்சம் கூட ஸ்கிராட்ச் கூட போட முடியல. நம்ம ஹீரோ அவன் வயிற்றுலையா குத்தி மயங்க வச்சிருந்தான். இவனுங்களை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்களை எதையோ பண்றான். இப்போ திரும்பவும் நார்மலா ஸ்ட்ரீட்ஸ்க்கே வந்துருதான். ஃபெஸ்டிவல் முடிய அவனுங்க ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க, எனக்கு கடுப்பா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ டெமி பிளேனுக்கு போயிட்டு ஏரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். என் மாஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சா நீங்களே டெமி பிளேனுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு டோமவே அந்த இடத்துக்கு வர. இந்த டெமி பிளேனோட வெதர் அப்பப்ப மாறிட்டே இருக்கு. நான் ரிசர்ச் பண்ணபடி இந்த இடத்துல நீங்க மிஸ்டிகேட்டை ஓபன் பண்ணீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிற அதே வெதர் இந்த இடத்துலயே எப்பவோ இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு டீமன் ஃபோர்ட்ரஸ் இருக்கு, நம்ம அந்த இடத்துல மிஸ்டிகேட்டை ஓபன் பண்ணா டீமன்ஸ் நம்மள தான் எதிரிங்கன்னு நினைக்கும் அப்படின்னு வா சொல்லுவோம். நான் யோசிச்சு சொல்றேன் அதுவரை எதுவும் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். இப்போ ஃபெஸ்டிவல் டேவோ வருது. மியாவும் டோமோவேவும் இதுதான் ரோஸ் கார்டா பாக்க ரொம்பவே செமையா இருக்கு அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எந்திக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓ சாரி ஷீக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ வரவும் நைட் இங்க ரொம்ப நேரம் வேலை பார்த்திருக்கீங்க, அது போக கடையோட கூட்டத்தை ஓரளவு சமாளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றான். லைன் இந்த இடத்துல தான் முடியுது, கொஞ்சம் கொஞ்சமா
அப்புறமா தான் ஆளுங்களை உள்ள அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லைனே அந்த இடத்துல நிக்கி மாஸ்டர் ஆக்சுவலி நான் அவங்களை எழுப்பணும்னு தான் நினைச்சேன். ஆனா டோமேவேவும் மியாவும் தான் அப்படின்னு சொல்லி ஷீக்கி சொல்றான். மாஸ்டர் தூங்கும்போது எவ்வளவு அழகா இருக்காரு, அவர் ரொம்ப அசந்து தூங்குதாரு, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க 2 பேரும் தனியா சுத்தி பார்க்க போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோவோட கடையோட போர்ட்ல வந்துட்டு ஜாப்பனீஸ்ல எழுதி இருக்கிறத பார்த்து ஆரல் சீக்ரெட் ஸ்கிரிப்ட்ல இது ஏன் எழுதி இருக்குன்னு வா பாக்குறா. எப்பவும் போல பிரச்சனை பண்ற சில கஸ்டமர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அதை ஹேண்டில் பண்றான். கொட்டட்ஸோ ரெஸ்டாரண்ட்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மியாவும் டோமேவேவும் சாப்பிடுறாங்க. நிறைய டிஷ் இதுல டேஸ்டா இருக்கு, நானும் சில டிஷ்ஷை செய்ய கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி மியா பாக்குறா. மாஸ்டர் இந்த கிரீம் கூட நான் மயோனிஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி ஷீக்கி கேட்கறான். என்ன காம்பினேஷனோ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு விருப்பம்னு சொல்லியிருந்தான். கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்காதான், லேட் ஆயிடுச்சு. என் சிஸ்டர் இவாவும் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி லோரியா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. வேற ஏதாச்சும் தேவைன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லோரியா கிளம்புறா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க மேட்ச் எல்லாம் பார்க்க நான் எக்ஸைட்டடா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லவும் அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் மேட்சை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு இந்த 2 பேரும் சொல்றாங்க. லோரியல்ல இருந்த ஒரு பிரீஸ்டஸ் வந்து லீமியாக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. பிரீஸ்டஸ் நீங்க கடத்திட்டீங்க, ஒழுங்கா அவங்களை திரும்ப கொடுத்துருங்கன்னு கேட்க அங்க ஒன்னும் கடத்தலாம் இல்ல, ஹீரோ ஹேபகி கூட விருப்பப்பட்டு தான் அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னு லீமியாவோட கிங் சொல்லவும் பிரீஸ்டஸ் லோரலுக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்கள நீங்க தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி விடுறீங்களா அப்படின்னு கேட்கவும் நாங்க ஒன்னும் அவங்க பிரீஸ்டஸை கண்ட்ரோல் பண்ணல, அவங்க விருப்பப்படி நாங்க விட்டுருக்கோம் அவ்வளவுதான். ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க ஆளுங்களை அவங்க கூட அனுப்பி வைங்க. எங்க ஹீரோவான ஹீபக்கியும் உங்க பிரீஸ்டஸ் காசுக்கையும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவங்கள கண்காணிக்க சொல்லுங்க அப்படின்னு கிங் சொல்லவும் பிரீஸ்டஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஹாரா அங்க இருந்து கிளம்புறா. அவ போனதுக்கு அப்புறமா அந்த பிரீஸ்டஸ் அவ இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணாம இருந்தா நான் இப்படி வந்து பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கிங் யோசிச்சுட்டு இந்த எம்பையர் என்னதான் பிளான் பண்ணுது அப்படின்னு கிங் யோசிக்கிறாரு. ரொம்பவே நம்ம ஹீரோ எல்லா ஆளுங்களும் சேர்ந்து ஜாலியா அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நான் சரக்கடிச்சிருந்தாலும் என் பாய்சஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்களேன்னு அவங்க கூட போய்கிட்டு இருக்காங்க. இந்த முட்டாளுங்களுக்குலாம் மேனர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி லில்லி வந்து நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிரின்சஸ் லில்லி எதுக்குடா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி அவ நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணல, அந்த டோமக்கி வந்துட்டு டோமவேவை எனக்கு சொந்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால அவ டோமவேவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நிறைய விஷயங்கள் இப்ப புரியாத மாதிரி போனாலும் போக போக புரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.